விடிய ஆட்சியில் குளிர்சாதனத்திற்கான கட்டணம் வசூலித்துவிட்டு குளிர்சாதனமே இல்லாமல் அரசு பேருந்து இயங்குவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் மட்டும் 1100 பேருந்துகளில் 230 குளிர்சாதன பேருந்துகளும் 8 போக்குவரத்து கழகங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் குளிர்சாதன பேருந்துகளை போக்குவரத்து கழகங்கள் முறையாக பராமரிக்காததால் பழுதடைந்து காணப்படுகிறது. மேலும் பயணிகளிடம் கட்டணத்தை மட்டும் வசூலித்துவிட்டு குளிர்சாதன வசதி வழங்கப்படுவதில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக முறையாக குளிர்சாதன பேருந்துகளை பராமரிக்காமல் இருப்பதுதான் இந்த நிலைக்கு காரணம் எனவும், கோடை காலத்தில் மக்கள் குளிர்சாதன பேருந்துகளையே நாடும் நிலையில் அரசின் குளிர்சாதன பேருந்துகள் பராமரிப்பின்றி இருப்பதால் முழுமையான குளிர்சாதன வசதி கிடைப்பதில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் ஏசி பஸ்ஸில் முன்ன இருந்த புதுசில் இருந்த கூலிங் இப்போ இல்லை பாருங்கள், எல்லாமே ஒஞ்சி போய் கிடக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிங்கின்னு கிடக்கும். அதெல்லாம் அந்தளவுக்கு முன்ன மாதிரி இப்போ ரொம்ப வெயிலுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இதில் எந்த பஸ்ஸில் தான். அது இல்லாமல் இப்போ புதுசாக அந்த எல்லோ கலரில் இப்போ ஒரு வண்டி விட்டுக்குது. பழைய பஸ்ஸோட இன்னும் ரொம்ப சின்னதாகி போயிட்டுக்குது. சீட்டு ரொம்ப இதை பற்றி தான் உட்காரணும். எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாங்க? இதே ஆந்திரா சைடெலாம் ஒன்றுமே 3 பேர் உட்காரணும், ஃப்ரீயாக உட்காந்து போகலாம். அந்த ஒரு டயர்டு இல்லை, இதெல்லாம் இல்லை. இவங்க ஏன் இது மாதிரி இருக்க பஸ்ஸு சின்னதாகினே போகுது. இப்போ இந்த பஸ்ஸோடு இப்போ எல்லோ கலர் பெயிண்ட் வச்சுக்கிறாங்க. அது இன்னும் ரொம்ப சின்ன. நீங்கள் வெளியேந்து பார்க்கும்போதே தெரியும், அது இன்னும் டெம்பர் ட்ரோல் மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்காது. திடீர்னு காற்று வருது, திடீர்னு அனல் அடிக்குது. என்ன தான் சர்வீஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மெயின்டெனன்ஸ் இல்லை.